வெல்கம் டு சேனல். நான் வசு. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி நோட்டிஃபிகேஷனான எஸ்பிஐ பிஓட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாரும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்ப்புலாம் வந்து பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்து பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன். ஸோ நிறைய மாற்றங்கள், நம்ம எதிர்பார்த்த அளவு வேகன்சிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். நிறைய பேர் பார்த்துட்டு சார் இதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணோம், ஏன்னா சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ நம்ம கையில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே போயிட்டே தான் இருக்கணும். சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மேஜரான சில சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்காத சேஞ்சஸ்லாம் வந்து வந்திருக்கு. அது என்னென்ன சேஞ்சஸ், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு வந்து நம்மளை எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்ல மாக் டெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பேஸ்ல போயிட்டு இருக்கு. வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ஆஃபர் முடிவுகளையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுலயும் அடிஷனல் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னா BV10 கூட போடுங்க. இன்னும் அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஆஃபர் முடிவுகளையும் லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தரமான கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்பிஐ பிஓல வந்து பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வேகன்சிஸ் தான். ஸோ வேகன்சிஸ் தான். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேகன்சிஸ் தான் போய் பார்ப்போம். சாலிடாக எப்பவுமே வந்து அந்த 2000 அரௌண்ட் 2000 வேகன்சிஸ் எப்பவுமே எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த டைம் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து நிறைய பேங்க்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் புதுசாக சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டாஃப்ஸ் தேவைப்படும் அப்படின்றப்போ ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக அதிகமாகும். அந்த 2000 நம்பரோட அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நானுமே அப்படி தான் நினைச்சேன். ஏன்னா வந்து கிளரிக்கல் வேகன்சி தான் எல்லா பேங்க்குமே கம்மி பண்ணிட்டு வராங்க தவிர பிஓல யாரும் கை வைக்கணுன்றப்போ அது ஓரளவு டீசென்ட்டாக வருது. அந்த மாதிரி தான் வரும்னு நினைச்சேன். பட் அதுலயுமே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த வட்டம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி தான். கிட்டத்தட்ட எப்பவுமே வரதுல 3ல் ஒரு பங்கு வேகன்சிஸ் தான் ஆல் ஓவர் இந்தியாக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பிஓ வேகன்சி அப்படின்றது எப்பவுமே ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் வரும். ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 600 வேகன்சி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுலேயே நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகி சார் எழுதலாமா வேணாமா, நான் எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் நம்ம ஒரு ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்க்கலாம். அது ஏன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ அந்த வேகன்சிலே நமக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயே இருந்துச்சு. பட் இந்த டைம் அதில் கொஞ்சம் ஒரு விஷயத்தை அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. சிபில் ஸ்கோர்னா ஒன்றும் கிடையாது. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் வந்து செக் பண்ணலாம். இப்போ ஜிபேல கூட வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ஃப்ரீயாக வருது. அதில் போய் செக் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஏதாவது லோன் இருந்தது, நம்ம ஏதாவது லோன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கட்டாமல் விட்டுருக்கோம், என்பி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டியூஸ்லாம் நம்ம போய் கிளியர் பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டைம் நீங்கள் சிபில் எடுத்து பாருங்க. உங்களுக்கு மேபி ஏதாவது லோன் வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் அந்த டியூ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதனால எனக்கு வந்து வேலை கிடைக்காம போயிருமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் ஆகி நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா அப்போ போய் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலராக கட்டி ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அந்த ஒரு இரகுலர் பேமெண்ட் இருக்கு லோனை ரெகுலர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் சில பேருக்கு அப்டேட் ஆகாம போறது கூட சான்ஸ் இருக்கு. சில பேர் நான் கரெக்டா கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் சார், ஸ்டில் சிவில் அப்டேட் ஆகல அப்படின்ற மாதிரி. ஸோ பார்லிமெண்ட்ல கூட ஒரு எம்பி அது இஷ்யூ ரைஸ் பண்ணாரு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேங்க்ல போயிட்டு நீங்க ஒரு NOC வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல கிளியரா கொடுக்கல. சிவில் ஸ்கோர் 650 கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுல வந்து நீங்க கரெக்டா கட்டிட்டீங்க, ரீபேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த டியூ இல்லை அப்படின்னா வந்து உங்க பேங்க்ல போயிட்டு ஒரு NOC இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து இருக்க டியூலாம் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதுமானது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் நோட்டிஃபிகேஷன் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து உங்களுக்கு என்ன லோன் எவ்வளவு இருந்தாலும் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் கட்டிருங்க. ஏன்னா வந்து SBI PO நீங்க பாஸ் ஆனீங்கன்னா உங்க கைக்கு வர சேலரியே வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. மும்பை மாதிரி பெரிய பெரிய ஊர்ல வேலை பார்த்தீங்கன்னா 18 lakhs per annum வரது கூட சான்ஸ் இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பேசிக் சேலரியே ஒரு அரௌண்ட் 55,000 56,000 கிட்ட வரும்ன்றப்போ கண்டிப்பா 1 லட்சம் ரூபான்றது எல்லாருக்குமே அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து வந்துடும். அதனால வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் ஆயிட்டு எந்த லோன் இருந்தாலும் நம்ம போய் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நினைச்சு வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 4 அட்டம்ப்ட், மற்ற OBC எல்லாம் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா 7 அட்டம்ப்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மெயின்ஸ்ல அப்பியர் ஆகிறது தான் கவுண்டே தவிர ப்ரிலிம்ஸ் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எழுதுமே அப்படின்னா ஒரு கவுண்ட்ல வராது. ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் நான் இது வரைக்கும் 4 மெயின்ஸ் எழுதிட்டேன், நான் ஒரு OBC அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ நான் ஒரு ஜென்ரல் அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. நான் இது வரைக்கும் 7 SBI PO மெயின்ஸ் எழுதிட்டேன், நான் ஒரு OBC அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் கிடையாது. மெயின்ஸ் தான் முழுக்க கவுண்ட். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட ஒரு ஒத்துக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்லேயே சில சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த பேட்டர்ன் சேஞ்சஸ்லாம் வந்து அடுத்து வர எல்லா எக்ஸாமுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ PO மெயின்ஸ், IBPS PO இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா SBI எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பண்றாங்களோ அது அப்படியே மற்ற பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வர எக்ஸாம்ஸ்லையும் வந்து இந்த பேட்டர்ன் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல வந்து
நமக்கு எப்படி இருக்கும்னா வந்து 100 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங் 35, குவான்ஸ் 35, இங்கிலீஷ் 30 இருக்கும். அந்த இங்கிலீஷோட வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி விட்டுருக்காங்க, 40 கொஸ்டின் ஆக்கி விட்டுருக்காங்க. ரீசனிங் குவான்ஸ் வந்து 30 ஆகிருக்காங்க. டைம்லாம் சேம் தான், நமக்கு 20 நிமிஷம் தான். பட் இங்கிலீஷோட வெயிட்டேஜ் மட்டும் கூட்டி 40 கொஸ்டின் 40 மார்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கி விட்டுருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் நல்லா வருதுன்றவங்களுக்கு உண்மையிலே ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம். ஸோ வழக்கம் போல ப்ரிலிம்ஸ் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்படியே நம்ம மெயின்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா வந்து ரீசனிங் குவான்ஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மாற்றி விட்டுருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் இது வரைக்கும் 40 கொஸ்டின் தான் வரும். இந்த டைம் வந்து 60 கொஸ்டின் 60 மார்க் இந்த மாதிரி வச்சுட்டாங்க. இங்கிலீஷில் அதே 40 கொஸ்டின் தான், பட் அதோட வெயிட்டேஜை குறைச்சி விட்டு 40 கொஸ்டின் 20 மார்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. ஸோ அப்போ அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா வந்து இப்போ இங்கிலீஷ் நல்லா வர்றவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்ட்ரெண்டர் எட்ஜ் விட்டு பாஸ் ஆகி வந்துடுறான். நம்ம மெயின்ஸ் குறப்ப எல்லாருமே இங்கிலீஷ் நல்லா போடுவாங்க. திருப்பி அதில் போய் எதுக்கு 40 கொஸ்டின் 40 மார்க் கொடுத்துக்கிட்டு அதில் வெயிட்டேஜை குறைச்சி விட்டு மற்ற செக்ஷன்லாம் அவனோட எபிலிட்டியை செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 20 ஆக்கி விட்டுட்டாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் 60 மார்க் அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகி விட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் ஆஸ்பிரண்ட் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தான் வந்து ஸ்ட்ராங் ஜோன். என்னோட எஸ்பிஐ கிளர்க்கு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டப்போ எஸ்பிஐ பிஓ கிளர்க் எப்படி கிராக் பண்ணுறப்போ இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது நிறைய மார்க்கை கூட்டி கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன். மேபி அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சிட்டாங்களோ என்னமோ. ஏன்னா இங்கிலீஷ் வரனால இங்கிலீஷை வச்சு நிறைய பேர் கிளியர் பண்ணிடுறாங்க. அதில் கொஞ்சம் லாக் பண்ணிட்டு மற்ற செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எபிலிட்டியை செக் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் வந்து குறைச்சி விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சிருந்தாலும் நிறைய திரும்ப நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. 60 கொஸ்டின் 60 மார்க்ன்றப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகிற ஒரு செக்ஷன் சொல்லுவேன். ஏன்னா நல்லா படிச்சுட்டு போயிருந்தோம்னா எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்துருக்கும். மற்றதெல்லாம் கூட வந்து குவான்ஸ்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும், வரும் வராமல் போகலாம். ரீசனிங்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பசில் நிறைய பாசிபிலிட்டி யோசிப்போம், வரும் வராமல் போகலாம். பட் ஜெனரல் அவேர்னஸ் நல்லா படிச்சுட்டு போயிருந்தோம்னா பார்த்தோன்னே அடிச்சிடலாம். இது எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு பார்த்தோன்னே அடிக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வெயிட்டேஜும் கொடுத்துருக்கனால ஃபோக்கஸாக வெறித்தனமாக படிங்க, நிறைய இன்டெப்த்தாக வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து அது நமக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. பட் இந்த டைம் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ப்ரிலிம்ஸ்ல செக்ஷனல் கட் ஆஃப் இருக்காது, மெயின்ஸ்ல செக்ஷனல் கட் ஆஃப் இருக்காது. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் மெயின்ஸ்லயுமே வந்து 4 செக்ஷன் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் 4மே செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்றத புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து எப்பயுமே எஸ்ஏ லெட்டர் தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து இமெயில் ரைட்டிங், ப்ரீவியஸ் ரைட்டிங், ஏதோ சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ஒரு புது பேட்டர்ன் தான். 50 மார்க்குக்கு வந்து என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததுனால ஒரு டைம் எக்ஸாம் தான் தெரியும். பட் ஸ்டில் வந்து எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும். நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் சைட்லையுமே வந்து அதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதனால மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க, அதுக்கான ஐடியா கிடைக்கும். நம்மளும் வந்து அது ரிலேட்டட் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா ஒரு வீடியோ போடலாம், எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். அதுக்கப்புறம் வந்து மெச்சதெல்லாம் சேம் தான். நமக்கு வந்து மெயின்ஸ் போனோம், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிடி 20 மார்க், இன்டர்வியூ 30 மார்க். ஓவரால் அவங்க மெயின் ஸ்கோர் வந்து 75க்கும் இன்டர்வியூ ஸ்கோர் 25க்கும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க சில சேஞ்சஸ். ஸோ மற்ற சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பட் இந்த பேட்டர்ன் சேஞ்ச் அப்படின்றது வந்து யாருமே வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். அதே மாதிரி வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ எழுதலாமா வேணாமா நிறைய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பிகினராக இப்போ தான் உள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எக்ஸாமோட அட்மாஸ்பியர் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீட்டில் உட்காந்து என்னதான் மார்க் போடுறாங்க, இன்ஸ்டியூட்டில் உட்காந்து மார்க் போடுறனாலும் அந்த ரியல் எக்ஸாமோட ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் போய் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இல்லை நான் நிறைய எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷமா நான் எழுதுறேன், எனக்கு எந்த எக்ஸாம் கிடைக்கலன்னா மேபி இந்த ஒரு எக்ஸாமுக்காக அவ்வளோ எக்ஸாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து அந்த 600ல ஒரு ஆளை நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் கிடையாது, 2-3 வருஷமா படிக்கிறீங்கன்றப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காமல் போன லக்கு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாமல் போன விஷயங்கள் இந்த எக்ஸாமில் பண்ணுறதுக்கான உங்களுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதி நமக்கு ஃபைனலாக வேலை கிடைக்கனாலும் ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாலும் மெயின்ஸ் பாஸ் பண்ணாலும் நிறைய கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணலாம். ஏன்னா எஸ்பிஐபி தான் டஃபஸ்ட் எக்ஸாம். அதுலேயே இப்போ நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன்னா அடுத்தடுத்து வரப்போ அந்த ஆர்ஆர்பிபிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ்லாம் போகிறப்போ உங்களுக்கு அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ எஸ்பிஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன், அதுலேயே மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டேன், அதுலேயே நான் ஒரு இன்டர்வியூ பாஸ் ஆகிட்டேன், இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன் அப்படின்றப்போ வந்து ஃபைனலாக வேலை கிடைக்கணும்னாலும் இந்த எக்ஸாமில் ஒரு ஸ்டேஜ் கிளியர் பண்ணுறதும் மற்ற எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா irrespective ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ வேகன்சி கூடுமா நிறைய பேர் கேட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 99% கூடுறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வரனால ஒரு சில பேங்க்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷன் ப்ராசஸ் லேட் ஆகும். அதனால வேகன்சிஸ் லேட்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேங்க்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேங்க் தான் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா
எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேகன்சிஸாக இருக்கும். ஸோ ஒன்றும் கிடையாது, எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த வருஷத்தோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது, 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா 2025 ஏதோ ஒரு பேங்க் எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆவீங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SBI PO, SBI Clerk, இந்த 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கேன். நானும் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீட் பண்ணுறேன். நன்றி.